வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் வாழ்க. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். மன்னித்து விடுங்கள், உங்கள் நேரத்தை எடுத்து விட்டோம், மன்னியுங்கள் பாஸ்டர். உங்களிடத்துல உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், உங்கள் வெளிச்சத்தை காண நாங்கள் ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். நல்ல ஒரு சாட்சியை நாங்கள் கேட்டோம். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை விட்டு நாங்கள் பல தடவைகளில ஓடி இருக்கிறோம். உம்மை விட்டு நீர்தான் மெய்யான தேவன், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டோம். உடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தருகிற தெய்வம் நீர் ஒருவர் தான் ராஜா. ஒரு தீமை கூட நீர் செய்யாத தேவன். உம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர் எப்பொழுது நன்மை செய்கிற தேவனாக இரட்சகராக இயேசு நீர் இருக்கிறீர். ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி விடும்படியாக பாவ சாப வாழ்வில வாழுகிறார்களோ, சத்துரு கொல்லவும் திருடனாக கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். நீரோ எங்களுக்கு வாழ்வு தர, அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட ஒரு நித்திய வாழ்வு. இந்த வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து போற வாழ்வு அல்ல, நித்தியமாக நாங்கள் உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை இந்த உலகத்திலேயே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டார்கள். நித்தியமாய் உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலே இவங்களுக்கு ஜீவனை தந்து, நித்திய ஜீவனை தந்து, உம்மோடு கூட கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் எங்களை அழைத்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் உள்ளத்தை கொள்வீராக. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் மதம் என்ற வெறியில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில நோய்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய அன்பு கரங்களினால, அன்பான உம்முடைய வார்த்தைகளினால ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். எங்களுக்கு தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு ஒரு நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு நாங்கள் வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒன்றான மெய்த்தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் பொழுது இன்மைக்கு பின் உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நித்தியமாக சதா காலங்களிலேயும் வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் யாருமே இழந்து விடக்கூடாது. மறுபக்கத்துல நீங்கள் தொடர்ந்து பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால், சாபத்தில வாழ்வீர்களாக இருந்தால், மனம் திரும்பாமல் வாழ்வீர்களாக இருந்தால், கடின இதயமுள்ள பிசாசோடு வாழ்வீர்களாக இருந்தால், அது ஒரு நித்திய நிந்தையாக அக்கினியின் கந்தம் எரிகிற கடலில வாழுகிற வாழ்வு. நித்தியமாக அந்த கடலில வாழுகிற வாழ்வு. இயேசு அன்புள்ளவர். தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் தன்னிடத்துல மீண்டுமாக வந்து அந்த அன்பை ருசித்து, அன்புதான் ஒன்றான மெய்த்தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பிறரை நீசி, யாராக இருந்தாலும் அன்பு செய். அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு செய். இயேசு கிறிஸ்துவை மெய்த்தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிய உங்களுக்கு ஒரு வாழ்வு நித்தியமாக சதா காலங்களிலேயும் நித்திய வெளிச்சத்தில வாழுகிற வாழ்வை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 10:28 சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எங்களுடைய ஜீவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3 பார்க்கும்போது எங்களுடைய ஜீவனை நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது
இந்த மறுபடியும் பிறந்த வாழ்வை பெற்றுக் கொள்ளும் பொழுது, போனகைன் கிறிஸ்டியனாக மாறும் பொழுது, எங்களுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடாக தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அவர் மீண்டுமாக வரும் பொழுது அது நித்திய ஜீவனாக எங்களுடைய மாம்ச சரீரம் அகற்றப்பட்டு அவரோடு கூட வாழுகிற அந்த நித்திய சரீரத்தோடு, அந்த பரலோக மறுரூபப்பட்ட சரீரத்தோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அதற்காக தான் அவர் சொல்லுகிறார். நாங்கள் யோவான் 10:27 வசனத்திலேயும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பாருங்கள், இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல இயேசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் ஒரு பக்கமாகவும், மறுபக்கத்தில அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் ஒரு பக்கமாகவும் பிரிகிற காலங்களாக இருக்கிறது. பாருங்க, நாடுகள் கூட இன்றைக்கு ரஷ்யா, நோர்த் கொரியா போன்ற நாடுகள் தேவனுக்கு பிரியமில்லாத பக்கத்துல அவர்கள் யுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு யுத்தம் வேண்டும். பாருங்கள், திருடன் கொல்லவும் வேண்டும், அழிக்க வேண்டும். பாருங்கள், அமெரிக்க பிரசிடென்ட் அவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார். ஆனாலும் சத்துரு எந்த இடத்திலையும் சத்துரு கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். ஆனால் எங்களுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக எல்லாவற்றையும். பல தவறுகள், கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் பல தவறுகள் செய்து விட்டார்கள் பல காலங்களாக. பாருங்கள், எல்லா தேசத்து மக்களையும் அவர்கள் அகதியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த கிறிஸ்தவத்தை அவர்கள் கற்பிக்க தவறிவிட்டார்கள். பாடசாலைகளில அதை அவர்கள் பைபிளை படிப்பிக்காதது பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம் நாடுகளில மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தவறான கடவுளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு யுத்தத்திலேயும் அவர்கள் அந்த தவறான கடவுளை கூப்பிட்டு பாருங்கள் யுத்தத்தை பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தவறான கடவுள்களோடு பாருங்கள் இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் இணைகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கும் யுத்தம் வேண்டும். அவர்களும் பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொல்லுவது, திருடுவது, அழிப்பது. நோர்த் கொரியாவில் இயேசுவை பற்றி யாரும் சொல்ல முடியாது. அவர்கள் தான், அந்த அதிபர் தான் கடவுளாக வணங்க வேண்டும் என்ற மாதிரியான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ நாடுகள் செய்த தவறு நிமித்தம் எங்களுக்கு உபத்திரவம் வரும். இந்த உபத்திரவத்தை கூடாக இயேசு கிறிஸ்து ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உபத்திரவங்கள் எல்லா நாடுகளிலேயும் வர இருக்கிறது. அப்போஸ்தலர் காலத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது உபத்திரவம் வரும் பொழுதுதான் அந்த இடத்துல ஊழியங்கள் பெருகியதை, தாங்கள் செய்த தவறுகளை எல்லா ஃபேக்டரிகளையும் கொண்ட கம்யூனிஸ்ட் நாடுகள்ல போட்டு செய்த தவறுகள், யூரோப் பல நாடுகள் இப்படியாக உண்மையான இரட்சகரை அறிந்து கொண்டும் அவர்கள் தவறான அரசு அதிகாரிகளின், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் தவறான முடிவுகளின் கூடாக இப்படியாக தவறான மக்களை, துஷ்ட மக்களை, இன்றைக்கு எல்லா நாடுகளிலேயும் துஷ்ட மக்கள் பெருகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்மாயேல் ஒரு துஷ்டனாக, அவனுடைய சந்ததி ஒரு துஷ்டனாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இதற்காக இனி வரும் காலங்களில் இந்த கிறிஸ்தவ நாடுகள் பைபிளை ஒரு கட்டாயமாக இந்த பாடசாலைகளில சிறு பிள்ளைகளிலேயே படிப்பிக்க வேண்டும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட இந்த லாஸ்ட் ஜெனரேஷன்ல பைபிள் எல்லா நாடுகளிலேயும் அவசியமாக பப்ளிக்காக கற்பிக்க வேண்டிய ஒரு
ஒரு பாட புத்தகமா இருக்கிறது. பைபிள் என்பது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். பாருங்கள், அவர்கள் யுத்தத்துல கூட தங்களுடைய கடவுளை அழிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். எங்களுடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், அன்பை கொடுக்கிற தேவன், இரக்கத்தை கொடுக்கிற தேவன். இப்படியான ஒரு நல்ல தேவனை விட்டு நீங்கள் தவறான வழிகளில போகும் பொழுது நீங்கள் அந்த நித்திய வாழ்வை இழந்து போகிறீர்கள். இந்த உலகத்திலேயும் பாருங்கள், மரணத்தின் அதிகாரியான சாத்தானை வெற்றி சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வரும் பொழுதுதான் இந்த உலகத்துல எங்களுடைய தேவன் சொல்லுகிறார், சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எங்களுடைய தேவன் தான் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, வேதாகமத்தை நன்கு அறியாதவர்களாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்மையை மட்டும் செய்கிற ரட்சகரையும் அந்த ஒன்றான மீத்தவனையும் விட்டு பாருங்கள், பல தேச அதிகாரிகள் செய்த தவறுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு தேசங்களிலும் கிறிஸ்தவ நாடுகளில் செய்த தவறுகளை மன்னிக்கும்படியாக அந்த ஒன்றான மீத்தவனிடத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக அந்த இன்றைக்கு பணம் பொருளை மனிதர்கள் தேடி ஓடுகிறார்கள். கடைசி காலத்துல மக்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக இப்படியான பாவ வாழ்வில வாழுவார்கள் என்ற தேவனுடைய வசனத்தின்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் கலங்காதிருங்கள். எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு பொல்லாத வழிகளை விட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிற தெய்வமாக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேயும், அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். பாருங்கள், நானும் பிதாவும், பிதாதான் நான், இயேசுதான் ஆண்டவர். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கு நிலைத்திருப்பான். உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வர வேண்டும். உம்முடைய ராட்சியம் வர வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதி சத்துருவாக இருக்கிறான், பிசாசாக இருக்கிறான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு. எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு போராடுகிற போராட்டம் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், ஆவிகள் பொல்லாத துரைத்தனங்களோடும், அதிகார ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. நாங்கள் தேவனிடத்தில் அதிக அளவு மக்கள் இந்த காலத்துல நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனிடத்துல அதிக ஜெபங்கள், இப்படியாக கிறிஸ்தவ நாடுகள் மனம் திரும்ப வேண்டும், அந்த மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோருமே எல்லா இடங்களிலேயும் இயேசு உயர வேண்டும். இது நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அந்த எங்களுடைய ஜெபம் தேவனிடத்துல போய் சேருகிறது. அந்த தூப கலசத்துல எவ்வளவு அதிக அளவு ஜெபங்கள் போய் சேருகிறதோ ஒன்றான மெய்த்தேவனிடத்தில் அவர் அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பதில் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. துன்மார்க்கருக்குரிய தண்டனையை அவர் அந்த ஒரு காலம் குறித்து வைத்திருக்கிறார், கோபாக்கினை நாள். அந்த தண்டனையை அவர் நிச்சயமாக கொடுத்துத்தான் ஆவார். அவர் அப்படியான ஒரு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவுக்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இயேசுவின் ஊழியத்தின் நிமித்தம், இயேசுவைக்கு சாட்சியாக வாழ்ந்ததன் நிமித்தம் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இப்படியான சில நாடுகளில், இப்ப நோர்த் கொரியா, ஈரான், இப்படியாக பல நாடுகள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமான சைனா போன்ற நாடுகளில அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக, இந்த மிடில் ஈஸ்ட்ல பல கிறிஸ்தவர்கள்
மரித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய பலிபீடத்துக்கு கீழே இருக்கிறார்கள். தேவனுடைய பலிபீடத்துல பாருங்கள், அவர்கள் அந்த 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 ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றன. எப்பொழுது நீர் விடுதலை கொடுப்பீர், எப்பொழுது நீர் நீதி செய்வீர் என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச அளவு எண்ணிக்கையான கிறிஸ்தவர்கள் மரிக்க வேண்டும். அப்பொழுது அதற்கு பின்பு பாருங்கள், அவருடைய வருகை இருக்கும். அந்த வருகையில நாங்கள் நித்தியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு நாமும் எடுத்துக் கொள்ளப்பட்டு நித்தியமாய் அந்த ஒன்றான மெய்த்தவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு தன்னுடைய வாழ்க்கையில ஊழியம் செய்த காலத்துல 30 வயதிலிருந்து 33 வயசு வரைக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் செய்தார். உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், ஒரு தீமை கூட யாருக்கும் செய்யாதவர். அந்த மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமான தடுப்பு சுவரான அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். இப்படி நாங்களும் இயேசுவை போல வாழும் பொழுது எங்களுக்கு உபத்திரவம் வரும், துன்பம் வரும். ஆனாலும் அவர் எங்களை சீர்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் தெய்வமாக இருக்கிறார். நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இந்த பாடுகள் எல்லாம் ஒரு கொஞ்ச காலம்தான். அதன் பின்பு நாங்கள் மகிமை உள்ள பரலோக வாழ்வை அவர்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். அவருக்கு தான் நாங்கள் சதா காலங்களிலேயும் நாங்கள் மகிமையை செலுத்த வேண்டும். பாருங்கள், இந்த இம்மையில நாங்கள் தொடர்ந்து அவருக்கு தான் மகிமை, கனம், துதி எல்லாம் செலுத்த வேண்டும். அதே போல அவரோடு வாழுகிற நித்திய காலத்திலேயும் அவருக்கு தான் நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாகும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அறிய அவர் தான் எங்களுடைய போக்கஸா இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாரோ அதே போல எங்களையும் அவரை போக்கஸ் பண்ணி நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். அதே போல எங்களையும் ஜெயிக்கப்படுகிற தெய்வமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்படியாக நாங்கள் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் இம்மைக்கு பின்பு மறுமையில அது நித்திய ஜீவனாக அது எங்களுக்கு வருகிறது. நித்திய ஜீவனை தருகிறவர் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய ஜீவன் தேவனுக்குள்ள இருக்கிறது. மறுமையில எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து நாங்கள் அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, அதற்காகத்தான் 1 யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன்.
பாருங்கள், இப்படியாக நாங்கள் உள்ளான மனுஷன்ல ஆவியும் ஆத்மாவும் வெல்லப்பட வேண்டும். சரீரத்துக்கு நீங்கள் சரீரம் தான் பாவம் செய்கிறதாக இருக்கிறது, வெளிப்புறமாக இருக்கிறது, உள்புறமாக ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்படியாக புதிதாக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை தந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆதலால் நீங்கள் அவரை விட்டுவிடக் கூடாது. இப்படியான ஒரு நல்ல தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், மதங்களில அவர்களுக்கு இமைக்கு பின்பு என்ன நடப்பது என்பது அவர்கள் தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய வழிகள் சறுக்கலான வழிகளாக இருக்கிறது. எங்களுடைய வழி, எங்களுக்கு தேவன் எங்களுக்கு ஒரு வாழ்வை இமைக்கு பின்பு ஒரு மறுமையில் ஒரு வாழ்வை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த வாழ்வை யாரும் இழந்து விடக்கூடாது. நித்தியமாக வாழுகிற வாழ்வு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற வாழ்வு. நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாங்கள் பரலோகத்தை காணவில்லை. இந்த உலகத்தில எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கண்களின் நிச்சயால பார்க்கிறோம், மாம்சத்தின் நிச்சயால பார்க்கிறோம், ஜீவனத்தின் பெருமையினால நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவன் ஒரு நித்திய காணப்படாதவை, ஒரு புதிய சரீரத்தோடு ஒரு பேரின்பத்துல சந்தோஷமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு பரலோகத்துல தருகிற தெய்வமாக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும், விசுவாசமானது காணப்படுகிறவைகளின் உறுதியும், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல நம்புகிறோம். இயேசு, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு நீதி உள்ள வார்த்தைகள், உண்மை உள்ள வார்த்தைகள், ஒரு அன்புள்ள வார்த்தைகள், இரக்கமுள்ள வார்த்தைகள். இதை நாங்கள் நம்புகிறோம். அது அவரோடு எங்களுடைய தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தையின்படிதான் இயேசு வாழ்ந்து காட்டினார். அப்ப அதுல நாங்கள் விசுவாசத்தை அந்த வார்த்தையில வைக்க வேண்டும். அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், அதை நாங்கள் மறுதளிக்கவே முடியாது. பாருங்க, நன்றாக நீங்க சிந்தித்து பார்த்தீர்களாக இருந்தால், சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, உயிரோடு எழுந்தவர். இப்படி சரித்திரபூர்வமாகவும் அவரை யாரும் மறுதளிக்க முடியாது. ஆவிக்குரிய தன்மையிலேயும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பாருங்கள், அவர்களுடைய சாட்சி இயேசு அவர்களுக்குள்ள வாழுகிறார். இயேசு வசனத்தின்படி அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது. வசனத்தின்படி வாழும் பொழுது பாருங்கள், துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவானவன், செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்களுடைய வாழ்வு வாய்க்கவில்லை என்றால் எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 160வது வசனத்திலே, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். அவருடைய நீதி நியாயம் இவற்றை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது, இயேசுதான் நீதி. அந்த நீதியில நாங்கள் வாழும் பொழுது அது எங்களுக்கு நித்தியத்துக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலேயும், சுழற்காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். பாருங்க, நாங்கள்
மத்திய 7ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுதான் எங்களுடைய அத்திவாரம், எங்களுடைய மூளைக்கல்லாக இருக்கிறார், கற்பாறையாக இருக்கிறார். அவருடைய கற்பாறையில், அவருடைய வார்த்தையில நாங்கள் எங்களுடைய சபையை, எங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறோம். பாருங்கள், மணலில கட்டப்பட்ட வீட்டை நீங்கள் இயேசுவை விட்டு எங்கு என்னத்தை செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியில முடியும். மழை வரும், வெள்ளம் வரும், புயல் வரும், அடித்து போகிறதாக இருக்கிறது. இயேசு அஸ்திபாரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அவரை எங்களுக்கு முன்பாக போக விட வேண்டும். எங்களுடைய கோணலான பாதைகளை சரிப்படுத்தி கொண்டு அவர் போற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இயேசு ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் அந்த பாதைகளை செம்மைப்படுத்தினான். கூணலானவைகள் நீராகணும், கரடானவை சமமாகட்டும். இப்படியாக அதே போலதான் இந்த கடைசி காலத்துல 2வது வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு யோவான் ஸ்நானகன் போலதான் எங்களுடைய ஊழியம். அவருடைய பாதையை, அவருடைய வருகைக்கான பாதையை நாங்கள் இன்றைக்கு சரிப்படுத்த வேண்டியவர்களாக ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். பாருங்கள், அவருடைய தாழ்மை உள்ள தேவனுக்கு பிரியமாக வாழுகிற மக்களுடைய ஆவி உள்ளவனிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். பாருங்கள், பெருமை உள்ளவருக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார் தேவன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள், நீங்கள் எந்த மதத்தில இருந்தாலும் அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவனை கண்டடைவார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலேயும் அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சத்துருக்களை நாங்கள் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் சத்துருக்களை அழித்து போடுகிறவராக இருக்கிறார். அவர் கர்த்தருடைய தூதனை அனுப்புவார். மிக்காவேல் தூதனை போரிடுகிற தூதர் அசுத்த ஆவிகளை அழிக்க வல்ல தூதன் தான் மிக்காவேல். இறுதி யுத்தத்துல மிக்காவேலும் தேவனுடைய சேனையும் இந்த உலகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் இணைந்து அந்த யுத்தத்துல எங்களுடைய தேவன் இயேசு கிறிஸ்து வெற்றி ஜெயம் எடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் சங்கீதம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் இருக்கும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தோடு நாங்கள் இந்த உலகத்துல ஒரு சாதாரண புத்தகம் படிப்பது போல படிக்கிற வார்த்தைகள் இல்லை. இது நித்தியமாக அவரோடு கூட பிராக்டிக்கலாக நாங்க வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவரோடு வாழுகிற வாழ்வு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் எங்களுடைய இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக இருக்கிறவர் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுது. நித்தியமாக நித்திய பிதாவோடு நாங்கள் வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தேவன், நித்திய ராஜா. பாருங்க, நித்திய காலத்துல சதா காலத்துல இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வாக இருக்கிறது. நாங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இந்த உலகத்துல நாங்கள் எதை இழந்தாலும் அந்த நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. குடும்பத்தை இழக்கலாம், சகோதரர் நாங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல
இயேசு நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது விட்டவன் அவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் பாருங்கள், அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை என்று நாங்கள் நீதிமொழிகள் 8 36 வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. பாருங்கள், இயேசுவை நீங்கள் வெறுத்தீர்களாக இருந்தால், மதங்களில அல்லது ஏதாவது பாவ வாழ்வில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள், பிசாசை விரும்புகிறீர்கள். தேவன் மனம் திரும்பி வரும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் மன்னிப்பு தருவதற்கு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இப்படியான காரியங்களில் பிரியமுள்ளவர்களை தேவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், பசி உள்ளவர்களுக்கு மத்தேயு 25 வசனத்துல பார்க்கும் பொழுது, பசி உள்ளவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கும் பொழுது அந்த உருவத்துல இயேசு இருக்கிறார். தாகம் உள்ளவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த உருவத்துல இயேசு இருக்கிறார். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் வஸ்திரம் கொடுக்கும் பொழுது அந்த உருவத்துல இயேசு இருக்கிறார். காவலில் அடைக்கப்பட்டவர்களை நாங்கள் போய் சந்திக்கும் பொழுது அந்த உருவத்துல இயேசு இருக்கிறார். இப்படியானவர்களுக்கு உதவி செய்பவர்களை இயேசு விரும்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த உருவத்துல இயேசு. நாங்கள் அந்தபடி அப்படி செய்தவர்கள் மத்தேயு 25 வசனத்திலேயும் அந்தபடி இவர்கள் இப்படி செய்யாதவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், இப்படி செய்தவர்கள் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். பாருங்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த உருவத்துல இயேசு இருக்கிறார். எங்களையும் அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நித்தியமான வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்து Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord, Dolly sister. Praise the Lord. So, Pastor, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சோஸ்ரம்.